ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? எங்க ஊர்ல விடிய விடிய மழை. இன்னைக்கு லீவா இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வேலைகளை ஆரம்பிக்கேன். லீவா இருந்தா பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிடலாம், இல்லனா பிள்ளைங்களுக்கு லஞ்சா பேக் பண்ணலாம்னு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எழும்புனதும் லேட்டு. ஃபாஸ்டா சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தொட்டுக்கிட சிம்பிளா ஒரு கிரேவி ரெடி பண்ண போறேன். காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, பல்லாரின்னு காய்கறிகளை கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வைக்கேன். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் குக்கர்ல செத்துறதேன். நீங்க ஓபன் பாட்ல வைக்கிறதா இருந்தாலும் சேம் மெத்தட் தான். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ரம்ப இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா உப்பு, தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வேக வைக்கேன். இது வேகிறதுக்குள்ள கொஞ்சமா கசகசா, பெருஞ்சீரகம், கொஞ்சமா தேங்காய், பொரிகடலை சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சு வச்சிருந்தேன். இப்ப 3 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடிச்சு வச்சிருக்கிற மசாலா, கொஞ்சம் பசும்பால், மல்லி இலை, புதினா சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்துறதேன். கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவுல சப்பாத்திய பரத்தி அதை வேக வச்சிருந்தேன். அந்த சப்பாத்தி போடுறதுக்கெல்லாம் நீங்க கேட்கிற காமனான ஒரு கொஸ்டின், சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ற பவுல் எங்க வாங்குனீங்க? அந்த பவுலோட லிங்க் இருந்தா கொடுங்க. சென்னை போயிருக்கும் போது ஒமேகால வாங்கியிருந்தது. டீடைல் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸுக்காக ஒரே ஒரு ஆப்பிள் இருந்து அதை தோலை நீக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பரத்தின சப்பாத்தில கொஞ்சமா பீனட் பட்டரையும் நல்லா தடவி விட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிளையும் மேல எடுத்து வச்சு அதை கவர் பண்ணி அப்படியே பேன்லயும் சேர்த்து கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துருதேன். இதுலயும் ஒரு சைடு குக் ஆனதும் கொஞ்சமா கீயை தடவிட்டு மறு சைடும் மாத்தி வச்சு 2 சைடும் கொஞ்சம் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்கேன். ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். முக்கியமா குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல ஆப்பிளுக்கு பதிலா பனானா வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்டுக்காக எக் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இருக்க கிளைமேட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தொண்டைக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் சளி இருந்த மாதிரியும் இருக்கு. கொஞ்சம் முட்டையில பெப்பர் போட்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு தொண்டைக்கு எதமா இருக்கும். அதை தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டாவும் ரெடி பண்றேன். இந்த பேன் நான் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதோட லிங்க் நெக்ஸ்ட் வர வ்ளாக் வீடியோல உங்க கூடயும் ஷேர் பண்றேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பிள்ளைங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்தாச்சு, பிள்ளைங்க சாப்பிட்டாச்சு. ரெடியா இருக்க ஸ்நாக்ஸையும் லஞ்சையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். லஞ்ச் கூட சலாடுக்காக கொஞ்சம் குக்கும்பரையும் பேக் பண்றேன். நெக்ஸ்ட் ஈவினிங் பஸ் ஸ்நாக்ஸுக்காக தீபாவளிக்கு ரெடி பண்ணிருந்த அதிரசமும் முறுக்கையும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பை.